என் பேர் தான் அஸ்வின். நான் வந்து மன்ஃபோர்ட் ஸ்கூலில் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். இந்த வருஷம் எங்களோட டாபிக் சித்திரங்கள் பேசும் சட்டத்தின் சரித்திரம். இதில் வந்து நான் வந்து என்னோட டாபிக் வந்து பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஆக்ட். இதில் நான் வந்து ஆயில் பேஸ்டல் ட்ராயிங்கில் பண்ணியிருக்கேன். இந்த ஆக்டில் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா வந்து பெரிய பெரிய உயிரினங்கள், பெரிய பெரிய செடிகள் இதை மட்டும் பாதுகாக்காமல் சின்ன சின்ன மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், சின்ன சின்ன பாக்டீரியாஸ் இதையும் பாதுகாக்கணுங்கிறதுக்காக தான் அந்த ஆக்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஆக்டில் வந்து நிலத்தில் வாழ்கிற உயிரினங்கள் மட்டும் இல்லாமல் கடலில் வாழ்கிற பாசிகள், கடலில் வாழ்கிற செடிகள், கடலில் இருக்கிற உயிரினங்கள் இதையும் பாதுகாக்கிறதுக்கு தான் இந்த ஆக்ட் இருக்குது. இந்த ஆக்டில் வந்து பயாலஜிக்கல் டைவர்சிட்டி கமிட்டின்னு ஒன்று போட்டிருக்கேன். இந்த கமிட்டியை வந்து என்னதுன்னா வந்து என்டேஞ்சர்ட் ஸ்பீஷஸ், தான் அழிஞ்சிக்கிட்டு வர ஸ்பீஷஸையும் சேர்த்து ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. இந்த கமிட்டி ஒரு குரூப் ஆஃப் பீப்புள். அவங்க வந்து அது மட்டும் இல்லாமல் சிட்டியில் வாழ்கிற நம்மள மாதிரி பீப்புள்ஸோட வில்லேஜில் இருக்க பீப்புள்ஸ்க்கு இதை பார்த்தினா ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் அதிகமாக தெரியும். இது மருத்துவ குணம் வந்த செடிகளை பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் அதிகமாக தெரியுங்கிறதுனால அவங்கக்கிட்ட இருந்தும் நான் வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் கலெக்ட் பண்ணி அவங்க வந்து ப்ரிசர்வ் பண்ணி வைப்பாங்க. அதுதான் அந்த குரூப்போட வேலை. அப்புறம் வந்து நேஷனல் க்ரீன் ட்ரைபியூனல் இன்னொரு குரூப் பற்றி நான் போட்டிருக்கேன். அது ஒரு கோர்ட்டு. இப்போ நம்ம வந்து மரங்களை வெட்டுறோம் அப்படின்னா வந்து அந்த குரூப்கிட்ட வந்து அந்த கோர்ட்டில் ஆர்டர் வாங்கணும். அந்த கோர்ட்டோட ஹெட் ஆஃபீஸ் வந்து நம்ம சென்னையில் தான் இருக்குது. அந்த குரூப்பில் வந்து நம்ம கோர்ட்டில் நம்ம ஆர்டர் வாங்கினதுக்கப்புறம் தான் நம்ம இங்கே வெட்டணும் மரங்களை. ஒருவேளை மரங்களை வெட்டினதுக்கப்புறமும் நம்ம ஜாஸ்தியாக வெட்டிட்டோம், அவங்க வாங்கின ஆர்டரோடு கொஞ்சம் எக்ஸ்ட்ரானாக நம்ம வெட்டிட்டோம்னா நம்ம தான் வந்து பே பண்ணோம். உங்களுக்கு ஒரு 10 years ஆஃப் ஜெயிலும் 5 years ஆஃப் அமௌண்ட்டாக நம்ம 10 lakhs ஆஃப் அமௌண்ட் கட்டுற மாதிரி இருக்கும் கோர்ட்டுக்கு. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து கால்மெண்டுலாங்கிற ஒரு பிளான்ட்டை பற்றி நான் அதில் சென்ட்ரலில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் வேர்டிங்ஸோட. அந்த வேர்டிங்ஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து அந்த காலத்தில் ஜுரம், காய்ச்சல் இந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அந்த இது செடியை சாப்பிட்டு தான் அவங்க வந்து குணப்படுத்திக்கிட்டாங்க அவங்கள. அது மட்டும் இல்லாமல் எக்னீஷியாங்கிற இன்னொரு பிளான்ட்டை பற்றி பக்கத்தில் போட்டிருக்கேன். அந்த சேனலில் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து அந்த காலத்தில் வந்து பாம்பு கடிச்சு விஷம் வந்து நம்ம உடம்புல ஏறிடுச்சுன்னா அந்த விஷத்தை உரியறதுக்காக அந்த பிளான்ட் யூஸ் பண்ணாங்க. அதுங்கிறது நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இந்த ஆக்டை வந்து நான் வந்து இதில் ஆயில் பேஸ்டலில் பண்ணியிருக்கேன். இந்த ட்ராயிங் வந்து நான் ஆயில் பேஸ்டலில் வந்து பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு ஆரஞ்சு அந்த பீலை உரிச்சு வச்சு கீழே ரிஃப்ளெக்ஷன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கேன். இதுவும் நான் ஆயில் பேஸ்டலில் தான் பண்ணேன். இதில் வந்து ஒரு ஹாஃப் ஸ்லைஸ், ஒரு முழு ஆரஞ்சை ஹாஃப் ஸ்லைஸில் பிச்சு அதில் இருக்க சுளைகளை மட்டும் கரெக்டாக ஒரு ஆர்டரில் ஷேப் பண்ணி அது கீழே ரிஃப்ளெக்ஷன்ஸ் ஆகிற மாதிரி போட்டிருக்கேன். அதனால தான் ட்ராயிங்கில் காமிச்சிருக்கேன். அப்புறம் அடுத்த கீழே வந்து ஆயில் பேஸ்டல். இதுவும் ஆயில் பேஸ்டலில் தான் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு லெப்பர்ட் ட்ராயிங். இந்த லெப்பர்ட் வந்து எனக்கு அனிமல்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அதனால் அந்த லெப்பர்ட் ட்ராயிங்கை பற்றி வரைஞ்சிருக்கேன். இதில் வந்து இந்த பிரான்ச்சஸ்லாம் கொஞ்சம் அங்கங்கே ஒரு காட்டுக்குள்ளே ஒரு க்ரீனான ஒரு இடத்துல அழகாக குட்டி குட்டி பிரான்ச்சஸோட இந்த பிரான்ச்சஸில் ஒரு புலி வந்து ஒரு லெப்பர்ட் காலை வச்சுக்கிட்டு அழகாக நம்ம ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுக்குற மாதிரி அழகாக நான் பண்ணியிருக்கேன். இதுவும் நான் ஆயில் பேஸ்டலில் தான் பண்ணேன். அடுத்த இந்த ஒரு ஃப்ளார் வேஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஃப்ளார் வேஸ் வந்து ஒரு வீட்டில் ஒரு கார்னர் ஆஃப் த எட்ஜில் ஒரு டேபிளோடு அதுக்கு மேலே ஒரு ஃப்ளார் வேஸ் வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்து அப்படிங்கிற பற்றி இமேஜின் பண்ணியிருக்கேன். இது வந்து கீழே வந்து கிரேப்ஸ்லாம் போட்டிருக்கேன். இந்த கிரேப்ஸ் எப்படின்னா வந்து இந்த ஒரு ரிஃப்ளெக்ஷன்ஸோட கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அதனால் இந்த பிக்சராக பண்ணியிருக்கேன். இதுவும் நான் ஆயில் பேஸ்டலில் தான் பண்ணேன். இந்த பிக்சரை பண்ண என்னை சப்போர்ட் பண்ண பேரண்ட்ஸ்க்கும், முக்கியமாக இந்த டிசைன் ஸ்கூலுக்கும், நஸ்ரத் மேம் எல்லாத்துக்கும் நான் நன்றியாக தெரிவிச்சுக்கிறேன். அவ்வளோதான். தேங்க்யூ.